Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல 11th biology பப்ளி எக்ஸாம்ஸ்க்கான ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி சொன்னால் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து ஏ டைப்புக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். நீங்கள் பி டைப் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஷின்ஸை ரீட் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷின், ஃபோர்த் ஆப்ஷனு. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா புக் பேக்கு, குக்கர் பிட் ஏசி. தேர்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் புக் பேக்கு பி. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா புக் இன்னு சரிங்களா. இது வந்து இந்த 2 மார்க்ஸ் படிச்சிருந்தால் எழுதியிருக்கலாம் 0.7. அதுக்கடுத்து ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா அதுவும் புக் பேக்கு ஊனிர் சார் வகைப்பாடு. ஸோ அதுக்கடுத்து சிக்ஸ்த்து கொஷின் கூற்று அண்டு காரணம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது சரிங்களா. நீங்கள் அந்த சாற்றுக்கட்டை வைரக்கட்டை படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எழுதியிருக்கலாம், அல்லது அந்த முக்கியத்துவம் படிச்சிருந்தீங்கன்னா எழுதியிருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து செவன்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா புக் பேக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கடுத்து எயித்து சரிங்களா லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரேவ் ஃபைட்டுகள், இதுவும் புக் பேக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ்க்கு மேலே புக் பேக்கு தான் கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 சரிங்களா. 5 கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக்கு, மீதி 3 வந்து இன்டீரியர் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ நம்ம வந்து இந்த நியூக்ளியஸ் சைடு நியூக்ளியஸ் டைடு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த சிறப்பு வகை மஞ்சள்லாம் படிச்சிங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி நீராவி போக்கு வகை, காற்றோட வளர்ப்பு இதெல்லாமே நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸில் இருந்துச்சு. ஈனோலேஷன் மட்டும்தான் நம்ம சொல்லலை. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளக்டோஸ்டில் புக் பேக் கொஷினு நம்மளுமே சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து இந்த தாவர செல், விலங்கு செல், இந்த திறந்த வாஸ்குலர் ட்ரை திட்டமிட்ட செல் இறப்பு இது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கலாம். அதுமாதிரி 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே சொல்லியிருந்தோம். கிராம் நேர் கிராம் எதிர் ஃபேபேசி குடும்பத்தோட பொருளாதார முக்கியத்துவம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பசுங்கணியத்தோட அமைப்பு. ஸோ படம் வரைஞ்சிருக்கலாம், விளக்குனீங்களான்னு தெரியல. C4 சுழற்சி சரிங்களா, இது எல்லாமே சொல்லியிருந்தோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பயோசுவாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனு, இது புக் பேக்கு. ரெண்டாவது 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நரம்பு தூண்டல், இதுவும் புக் பேக்கு. அதுக்கடுத்து தேர்ட் 1 மார்க்ஸு இன்டீரியரு நுமாட்டிக் எலும்பு சரிங்களா. அதுக்கடுத்து ஃபோர்த் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரியல் ஆர்டிஸ்ட்டு, இது வந்து புக்கின்னு. அதுக்கடுத்து 5வது கொஷின் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனு, இது வந்து புக் பேக்கு கார்மினோ ஹீமோகுளோபின்னு. அதுக்கடுத்து 6வது 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா சவ்வு, ஃபோர்த் ஆப்ஷனு, இது வந்து புக்கின்னு. அதுக்கடுத்து 7th கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களின் மொத்த இது சரிங்களா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனு புக் பேக் கொஷினு. 8th 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனு, இதுவும் புக் பேக். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் 5 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கு, 3 வந்து இன்டீரியர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸு. ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம் 9 10. நீங்கள் டவுட்னா நம்ம அப்ரூவ் பண்ண கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கலாம். அதே மாதிரி இந்த 11 சொல்லியிருந்தோம், அந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் சொன்னோமான்னு தெரியல, ஆனால் 12 13 சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா பட்டோட பொருளாதார முக்கியத்துவம், அட்ரிலின் ஹார்மோனோட பணி, இது எல்லாமே சொல்லியிருந்தோம் சரிங்களா. அந்த கம்பல்சரி மட்டும் சொன்னோமான்னு தெரியல. ஸோ மற்றபடி எல்லாமே அந்த 3 மார்க்ஸ் ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம். 5 மார்க்ஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தவளோட செரிமான மண்டலம், தவளை பற்றி கண்டிப்பாக படிச்சுக்க சொன்னோம். அதுக்கடுத்து கண்ணோட ஒளி விலகல் குறைபாடு, இது வந்து சொல்லியிருந்தோம். மீன்களோட உணவு ஊட்ட மதிப்பு சரிங்களா. நம்ம 12லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொன்னோம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு அதே மாதிரி இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டென்டேட்டிவ் கீ ஆன்சர்ஸ் தான். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.